பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய காரியங்களை யார் பொறுப்படுத்திக் கொள்வார்கள்? அநேக விண்ணப்பத்தோடு நான் தேவ சமூகத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே. நான் என்ன செய்வேன்? ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்ற பல கேள்விகளோடு இன்றைக்கு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய காரியங்களை நான் பொறுப்படுத்த அதை நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நினைத்திராத காரியங்களை உன் குடும்பத்தில் நான் செய்து தருவேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் என்னுடைய காரியம் தோற்று போன நிலையில் நின்று கொண்டிருக்கிறது, என் பிள்ளையின் காரியம் ஜெயமாய் மாற்றப்படவில்லை, என்னுடைய வேலை காரியம் தோற்று போய் நிற்கிறது, அநேக கம்பெனிகளில் நான் வேலைக்காக பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் ஒரு ஜெயமும் கிடைக்காமல் நான் தோற்று போனது போல் துவண்டு போய் தனிமையில் நான் ஓரமாய் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கக்கூடிய மகளை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படும், உன்னை நான் உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கப் போகிறேன், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தை விடுவிக்க நான் சித்தமுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் நிலை பெற்றிருக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் தந்த தகப்பன் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு. எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அத்தனை பேருக்கும் ஜெயத்தை கொடுத்த தகப்பன் இன்றைக்கு குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடுவாயேயானால் உனக்குண்டான விடுதலைகள் நிச்சயம் என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தாவீதின் குமாரனே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவனுக்கு கர்த்தர் நின்று கொடுத்து அவனுக்கு வேண்டிய பார்வையை கொடுத்து விட்டு போனாரேயானால் இன்றைக்கு ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறிந்திராத காரியங்களை நான் உன் வாழ்க்கையில செய்ய போகிறேன், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட தெய்வம் இன்னைக்கு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ சொல்ல வேண்டியதை சொல்லு, அறிக்கையிட வேண்டியதை அறிக்கையிடு, அந்த விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் இறக்கி வை. நீ பாரத்தோடு இருப்பதற்கல்ல, நீ சுமை சுமந்து இருப்பதற்கல்ல, கர்த்தர் உன் பாரத்தை நீக்குவதற்காக இன்னைக்கு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுவா, என் மகன் என்னை நோக்கி கூப்பிடுவா, நான் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் பிரயாசத்தோடு வாஞ்சையோடு ஆவலோடு உங்கள் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற தகப்பன் தான் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன். சத்ருவானவன் உன்னை நெருக்குவதற்காக, சத்ருவானவன் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறான் அல்லவோ, அவனை நான் அழிப்பதற்காக நீ என்னை நோக்கி கூப்பிடப்பா. உன்னுடைய கிருபை என் கரத்தில் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்வதற்காக என்னை நோக்கி கூப்பிடப்பா. நான் உனக்கு தருவதற்கு சித்தமாயிருக்கிறேன். நீ மனுஷனை நம்பி போகாத, நீ வேறு தெய்வங்களை நம்பி போகாத, உனக்குண்டான காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நல்ல தகப்பன் இன்னைக்கு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன் பக்கத்தில் தான்ப்பா இருக்கிறேன். நீ ஏன் சோர்ந்து போய் இருக்கிற? நீ ஏன் பலன் இழந்து போய் இருக்கிற? நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேனே, ஆனாலும் என்னுடைய காரியத்தில் ஒரு மாற்றத்தையும் காணலையேன்னு சொல்லிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கக்கூடிய சகோதரியே சகோதரனே, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீர்கள் மாற்றப்பட போகிறது. உன்னுடைய அழுகை, உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய துக்கம், உன்னுடைய வியாகுலம் எல்லாவற்றையும் மாற்றி சந்தோஷத்தை
சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தெய்வம் தான் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடப்பா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு வாஞ்சியாக இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். வியாதியோடு இருக்கிறீங்களா? பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? பாரத்தோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? எந்த காரியமானாலும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுவீர்களே ஆனால் அவர் உங்களுக்கு நிச்சயமாகவே விடுதலை கொடுத்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன நல்ல தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே மகனே, நீ என்னை நோக்கி கூப்பிடு, என் சமூகத்தில் அமர்ந்திரு, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், நான் உனக்கு உத்தரவு கொடுக்க போகிறேன், உன்னை பாதுகாக்க நான் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் காரியம் ஜெயமாய் மாற்றப்படும், நீ கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், நான் உன் கண்கள் காண உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி உன் வாழ்க்கையை உயர்வில் கொண்டு போய் அதை நான் வளர்ச்சியடைய பண்ணக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உன் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறேன். மகனே மகளே, வாஞ்சியோடு என் சமூகத்தில் அமர்ந்திரு, நீ பெரிய காரியத்தை காணப்போகிறாய், நீ பெரிய காரியத்தை காணப்போகிறாய் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மேலேயும் தேவன் பெரிய காரியத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவன் அந்த இடத்துல கூடாரம் அமைப்பதற்கு, சிங்காசனம் ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.